ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சபேஷனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன செந்தமிழுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5க்கான இந்த ஒரு ஷோவை தாராளமா சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அவங்களுடைய தனித்தனியான இண்டிவிஜுவலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. தனித்தனி ஃபேன் பேஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சபேஷனுடைய பர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கான தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் அதாவது எஸ்பிபி சாரை பேஸ் பண்ணக்கூடிய ரவுண்ட் தான் வச்சிருந்தாங்க. இதுல நிறைய எமோஷனலான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போதுமே 4 ஜட்ஜஸ்மே அதாவது எஸ்பிபி சரண் சார், ஸ்ரீனிவாசன் சார், கார்த்திக் சார், விஜய் பிரகாஷ் சார் இவங்க 4 பேருமே எஸ்பிபி சார் கூட நடந்திருக்கக்கூடிய விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லெஜெண்ட் அவர் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய 20 இயர்ஸ் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை பத்தியான பெருமையான விஷயங்கள் அவர் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிதான் ஷோவே ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஷோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெயினா நடந்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மைக்கை பிடிச்சி பார்ட்டிசிபேட் அதாவது உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல சபேஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய 20 வருஷமும் அவர் கூட டிராவல் பண்ணக்கூடிய அந்த மைக் வச்சு பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாரு. அதுவே ஒரு ஹாப்பி மூமெண்டா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த சபேஷ் வந்து ஸ்டேஜ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா காதலின் தீபம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கக்கூடிய படம் எஸ்பிபி சார் பாடின பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடியிருந்தாரு. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல நல்லா தான் பாடியிருந்தாரு சபேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஜட்ஜஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதுல குறிப்பா எஸ்பிபி சரண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் நீங்க சிரிச்சுக்கிட்டே பாடிருக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கான்செப்ட்ல இது பாடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற விஷயத்த கார்த்திக் சார் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா சபேஷன் வந்து பேசி வந்து பாடியிருப்பாரு. ஏன்னா இந்த பாட்டுல நிறைய நினைவு சொல்லிகள் நிறைய விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னா வந்து பாத்தீங்கன்னா பேசி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போக இந்த வாரம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு விஷயத்த ஒரு கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாரு. பட் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சபேஷனுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டா தான் கொடுத்திருக்காரு. ஏன்னா சபேஷன் ஆல்ரெடி ஒரு நல்ல மார்க்ஸ்ல தான் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா சின்னு சேர்ந்தமன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முத்து பாட்டுல இருந்து ஒரு முதலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாரு. இதுக்கு நல்ல ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா மார்க் வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜட்ஜஸ் 4 பேருமே பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டனுடைய மார்க் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ அவரை தவிர இது எல்லாருமே 9.5 3 பேருமே கொடுத்திருந்தாரு. இவருக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங்ல தான் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லாங்க. இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சபேஷன் பாடியிருந்தாரு. அதுக்கப்புறம் சுஷாந்திகா, அபிஷேக், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி, ஃபைனலா சின்னு வந்து சனிக்கிழமைக்கான ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம்.